ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாயிண்ட் ஃபேமிலி vlog. அது என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்களோட ஆனிவர்சரி, 13th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் வந்து காலத்தை ஓட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது பெரிய விலாக்லாம் இல்லை, குட்டியாக தான் எடுக்கணும்னு பிளானே பண்ணல. சரி, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு நம்ம விலாக் எடுத்துடலாம் அப்படின்னு, சும்மா நம்ம பேசியாவது போட்டுறணும் அப்படின்னு நினச்சேன். காலையில் வந்து எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வரல, கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். ஆக்சுவலி என்ன டே அப்படின்னு நான் கேட்டேன். ஃப்ரைடே அப்படின்னு சொன்னார். நான் அந்த டே கேட்கல, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் என்ன விசேஷம் அப்படின்னு என்னையே கேட்குறாரு. விளங்கிச்சு, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் அப்படின்னு சொன்னேன். ஓ ஆமாம்ல அப்படின்னு ஞாபகம் வருது அவருக்கு. என்னத்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஓகே பண்ணி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கோவிலுக்கு போகலான்ற போது டக்குன்னு சாருக்கு கால் வந்துடுச்சு. அர்ஜென்ட்டாக ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அதனால் வந்துட்டு பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கோவில் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வீட்டு பக்கத்துலே, அதாவது ஸ்கூலு, அடுத்து வீடு, அதுக்கு அடுத்து கோவில். ஸோ அந்த கோயிலுக்காக நம்ம போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கடன் சாரியை கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வீடியோ வந்து சைடில் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கடன் கோயிலுக்கு கிளம்பி இவங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு கிளம்பி விட்டுட்டு, தேவ்குட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, குட்டீஸு மற்றவங்களையும் அனுப்பிட்டு, நமக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே அப்படியே போதுன்னு ஆயிடுது. 10 மணி ஆயிடுச்சு. 9:30 தான் வந்து கடன் குளிச்சுட்டு போய் சாரி கட்டிட்டு கோயிலுக்கு போனேன். நடையை சாத்திடுவாங்களோன்னு ஒரு பயமாக வேறு இருந்துச்சு. நல்ல வேலை வந்து நடை சாத்தலை, வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அதனால் வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. கடன் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு திருப்தியாக. அப்புறம் இந்த சாரீ தான் கட்டிட்டு போனேன். இந்த சாரீ இது அவர் எடுத்து கொடுத்தது தான், ஒரு மாதிரி நெட் சாரீ. பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வேறு இருந்துச்சு, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வேறு இருந்தது. இதோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா. நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து தான் கட்டுவோம். ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டியுமே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, ஒரு நாளைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியாச்சு. அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணலைங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, ஆஸ் யூஷுவல் வீட்டில் சாம்பார், பொரியல், அப்பளம், பீட்ரூட் பொரியல், வாழைக்காய் பொரியல் அண்ட் அப்பளம். ஈவினிங் வந்து சரி கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அமேசானில் தான் திடீர்னு நேற்று தான் சரி எதாவது டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. டெக்கரேஷன் பண்ணலான்ட்டு சரி அமேசானில் தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது இந்த பேனர் மாதிரி இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன். பலூன்லாம் ஊதுனா நமக்கு டைம் இருக்காது. அதுவும் இதுங்கக்கிட்ட பலூன் ஊதிட்டாலும் ஆளாளுக்கு உடச்சி போட்டதுலேயே குறியாக இருப்பானுங்க. பலூன்லாம் நிம்மதியாக ஊத முடியாது. பேசாட்டிக்கு நம்ம ஏதாவது பேக்ட்ராப் பேனர் மாதிரி இருக்கா அப்படின்னு அமேசானில் சர்ச் பண்ணி ஒன்று ஆர்டர் போட்டேன். 1 day டெலிவரி அப்படின்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆயிரும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஷாப்பிங் எடிஷன், அமேசான் ப்ரைம், அதாவது ஷாப்பிங் எடிஷன் வந்து போட்டிருந்தேன், ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நமக்கு 1 day டெலிவரி வந்து கிடைக்குது. அதனால் அதை போட்டுவிட்டு எப்பா வேர்க்குதுப்பா. ஏற்கனவே வெயில் இங்கே பாருங்கள், செம்ம வெயில் அடிக்கி, கண்ணு கூசுதில், செம்ம பயங்கரமாக வெயில் அடிக்குது. ஃபேன் வேறு போடலையா, ஃபேன் போட்டால் நான் பேசுகிறது கேட்காது. ஸோ அதனால் வந்து ஃபேன் போடலை, எனக்கு வேறு வேர்க்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ அந்த பேக்ட்ராப் பேனர் வந்து ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி டெலிவரி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் எத்தனை மணிக்கு வரும்னு தெரில. அது எத்தனை மணிக்கு வருதோ அத்தனை மணிக்கு தான் கேக் கட் பண்ணோம், வேறு வழி இல்லை. ஸோ அது எப்போ வருதுன்னு தெரியல. 9 PM 7 PM வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது வந்து அந்த பிக்கு வந்து நான் ஆட் பண்ணுறது என்ன பேனர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பிளாக் கலர் பேனரு இல்லை ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு போட்டிருக்கோம். சரி ஓகேன்ட்டு அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். கேக்கு வந்து என்ன கேக்னா பினாட்டா கேக் அப்படின்னு வந்து போன வருஷம் ஆனிவர்சரிக்கும் நாங்கள் போன வருஷம் இல்லை, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு ஆனிவர்சரியில் பினாட்டா கேக் கட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் பினாட்டா கேக்கை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பினாட்டா கேக்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியலனா இந்த ஹார்ட் ஷேப் மாடலில் இந்த ஹேமர் வச்சு அடிப்பாங்க. ஸோ அந்த மாடலில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே வரணும். எத்தனை மணிக்கு எது எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. ஸோ அது வந்த பிறகு தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, உங்களோட இப்போ வியூவர்ஸ்
நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களோட ஆனிவர்சரிக்கு வந்து என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லணும். ப்ளஸ் நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன கொடுத்தீங்க, அப்படி இல்லாட்டி சாரி ரொம்ப ரொம்ப ரோல் ஆகுது. இப்போ பார்க்குறவங்க மென்னாக இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லணும். பார்க்குறவங்க உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க ஆனிவர்சரியில், ஃபஸ்ட் ஆனிவர்சரியோ இல்லை எந்த ஆனிவர்சரியிலோ என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, எது உங்களுக்கு ஸ்பெஷலாக தோணுச்சு, ஞாபகம் இருக்குது அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்னோடய ஆனிவர்சரிக்கு என்ன கிஃப்ட் பண்ணார் இவர்? இந்த ஆனிவர்சரிக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த சாரீ தான். பரவாயில்ல, சாரீ எடுத்து கொடுக்குறது பெரிய விஷயந்தான். நான் என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன்னா, மற்றவங்க மாதிரி கோல்டோ தங்கமோ வைரமோ அந்த மாதிரிலாம் நம்மளால் முடியாதுங்க. நம்மளால் என்ன முடியுமோ அது மட்டும்தான் எங்களால் முடியும். ஸோ வந்துட்டு அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த அது பேர் என்ன, காதில் மாட்டிட்டு பேசுவாங்களே, இயர்பட்ஸ் சாரி தோ இது வந்து பிஞ்சு போச்சு அவருக்கு, அதனால யூஸ் பண்ண முடியல. அதுவே பாருங்களேன், இங்கே வந்துட்டு அந்த பிளாஸ்டர் அது பேர் என்ன, செலோடேப் போட்டி அதை வந்து மேனேஜ் பண்ணி ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 2000 2500. அதனால் அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி தான் வருது பாருங்கள், எல்லாமே இன்றைக்கி தான் வருது. எது என்னைக்கு எது வரப்போதோ எது வராமல் இருக்க போதோ தெரியல, பார்க்கலாம். அட்லீஸ்ட் இது வந்தால் கூட ஓகே தான். இது வந்துட்டால் கூட ஒரு கிஃப்டை நம்ம கொடுத்துடலாம், நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அந்த பேக்ட்ராப் பேனர் வந்து இன்றைக்கி வந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாளைக்கு வந்து அது யூஸ்ஃபுல் இல்லை. கேக்கு வந்து வந்துடும், அது கண்டிப்பாக வந்துடும். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம் எது வருது. அண்ட் நம்ம செலிப்ரேஷன் வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. கண்டினியூ பண்ணி பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட 2:30 ஆகிடுச்சு. தேவை வந்து கூப்பிட போயிருக்காங்க, அதாவது என்னோடய பெரிய பையன் தேவக்குட்டி வந்து கூப்பிட போயிருக்காங்க. கூப்பிட போயிட்டு வந்துட்டு அவருக்கு வந்து நம்ம சாப்பாடு ஊட்டிட்டு அவருக்கு நான் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவருக்கு சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். அவர் வந்து ஆமாம், அவர் கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவார். தேவக்குட்டிக்கு தனி சேனல் இருக்குது, தேவ் வித் மாம் அப்படின்னு. ஸோ அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், தேவக்குட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த சேனலில் வந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகேவா? எனக்கும் தேவக்குட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது இல்லை. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, செலிப்ரேஷன் மூட் ஸ்டார்டட். ஸோ கோயிலுக்கு இந்த சாரீ கட்டு போயிட்டேன். திரும்ப மறுபடியும் சாயங்காலம் அந்த சாரீ கட்டணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு டாப்பு பேண்ட்டு போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம், டக்குன்னு ஒரு கட்டணும்னு தோணுச்சுன்னா கட்டுறேன், இல்லைனா இருக்கிற ஒரு டாப்பும் பேண்ட்டையும் போட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டீ குடிக்க வரீங்களா? டீ டைம் எங்கள் வீட்டில் எல்லாரும் குடிச்சாச்சு. தேவக்குட்டி தான் முதல் ஆள். இல்லடா, டான்ஸ் ஆகிட்டே இருக்கான் பாரு. ஆமாம், அவனுக்கு 3:45 வந்துட்டான். இன்னைக்கு என்ன டே? எங்கள் அம்மாவுக்கு வெட்டிங் டே. அப்படியா? உனக்கு தெரியுமா? பாடுறா, என்னை விஷ் பண்ணவே இல்லை. அப்போ நீ காலையில் உனக்கு தெரியல, அவனுக்கு ஞாபகமே இல்லை. அவங்க அப்பாக்கே ஞாபகம் இல்லை, உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? உங்கள் அப்பா காலையில் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார்ரா. அப்புறம் கேஸ் இருக்குன்ட்டு போயிட்டார். இப்போ வந்தார் பார்த்துக்கோ. தேவ கூட்டிகிட்டு வந்துட்டு ஒன்றை கூட்டிகிட்டு வந்துட்டு போய் பேசலான்னு பார்த்தா ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. அப்போ எப்போ தான் நான் பேசுகிறது? அப்போ எனக்கு ஒன்றும் கிடையாதா? எனக்கு கிஃப்ட்லாம் கிடையாதா? அப்போ நானே எனக்கு கேக் வாங்கி நானே என்னோட வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணணும், அப்படி தானே? அப்படி தான்டா பண்ணிக்கிட்டு இருக்கு வருஷமா. யாரையும் எதிர்பார்க்கறது இல்லை, நமக்கு யாரும் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதில்ல, பண்ணவும் மாட்டாங்க. அதனால் நம்மளே நமக்கு நாமே பண்ணிக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. கேக் வந்துருச்சு இல்லை? என்ன கேக் வந்துருச்சுல? அன்னைக்கு வாங்கினாங்க அந்த சுற்றி வச்சு அடிச்சு அன்னைக்கு இல்லை, அது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன்டா.
இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு கேக் பார்த்தோம் போனோம். ஆனால் அப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கல, நம்ம அப்போ அதை வந்து போஸ்ட் பண்ணல, எந்த வீடியோவும் இல்லை. முன்னாடி அப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த வீடியோ இல்லைன்ட்டாங்க. ஸோ அதே மாதிரி கேக்கு இன்னைக்கு நம்ம கட் பண்ணுறோம். ஓகே, இல்லை இப்போ பிங்க் கலர், போன அப்போ தான் ரெட் கலரு, இப்போ பிங்க் கலர். எனக்கு என்ன gift? சரி, அம்மாக்கு என்ன கிஃப்ட் அங்கே வச்சிருக்க? அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா? ஒரு தாய்க்கு ஒரு gift வாங்கி கொடுக்கணும் அறிவில் நான் சென்ஸ் பழவும். நீ தான் டேடிக்கிட்ட சொல்லணும், டேடி பர்த்டே இதுக்குன்னா நான் வந்து ஏதாவது பண்ணுறேன்ல, சம்திங் ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன்ல. வை யூ ஆர் நாட் டூயிங்? ஒரு தாயோட மதிப்பு அவ்வளோதானே அந்த வீட்டில். சரி, கேக் வந்துருச்சு, ஆனால் இன்னும் பேனர் வரல. பேனர் வந்தால் தான் கேக் கட்டிங் நல்லாயிருக்கும். அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன்டா, வருண் பேக்கேஜ் மெசேஜ் வந்துச்சு, ஆன் த வே அப்படின்றச்சு. அவுட் ஆஃப் டெலிவரின்ட்டு இன்னும் வரல. ஆமாம், ஆமாம், கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம். பாட்டி போயிட்டாங்க. ஏய், செம மழை பெய்யுது, திடீர்னு மழை பெய்யுதுடா. இவர் அப்பா, காற்று மழை செம்மையா இருக்கு பாரு கிளைமேட்டு. அப்பா செம்ம கிளைமேட்டு, திருதப்புன்னு மழை. ஏய், அங்கெல்லாம் போகக்கூடாது, இங்க வாங்க. மழை நிஷ்வேன் இங்க பா, இங்க நின்று வேணா பாரு, காற்று வேணா அடிக்கும். அங்கெல்லாம் போகக்கூடாது. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வேணும். பாட்டு வேற மறந்துச்சு, பாட்டு மறந்து போச்சு. மறந்து போச்சு. செம்மையா இருக்கு கிளைமேட். உங்க ஊர்ல மழை பெய்யுதா, வெயில் அடிக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. திடீர் மழை, திடீர் காற்றுடன் மழை பெய்கிறது. எங்க அம்மா வெட்டிங் டே அப்பதான் மழை வருமா? ஆமாடா. ஏய், என்னடா, கேக் வந்துச்சு ஆனா பேனர் வரல. இன்னைக்கு வராதுன்னு சொன்ன பேனர் வரும். வாய முடி. சும்மா அது பின்னாடி ஸ்கிரீன் மாதிரி போடுவோம்ல அது. பேனர்னா அது சும்மா ஹாப்பி ஆனிவர்சரின்னு எழுதியிருக்கோம், அதுக்கு பேனர்னா நீங்க நினைக்கிற மூஞ்சிலாம் வராது. டே பாட்டி, பேனர்னு அம்மா அப்பா அம்மா போட்டோ போட்டு பெருசா போஸ்டர் போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு தான் பேனர் வைக்கல, கல்யாணம் நாளுக்காவது பேனர் வைக்கலாமே. செம்ம மழை. கவிக்கு பேர் எழுக்கிறீங்களா பாட்டி? எனக்கும் இருக்கு பேர். என்ன நீதி குட்டி, என்ன நீதிமா? அண்ணா தெரியா? அண்ணா இங்கதான் இருக்கான். தூங்கி அப்பா அண்ணன் பாச பிணைப்புகள். தூங்கி முடிச்சு அண்ணன் தான் கேட்பாரு இவரு. என்னப்பா கவின், படிக்கணும்ப்பா, வாங்கப்பா, எக்ஸாம் வரும். ஈரமா இருக்கான்பா, நான் தோட்டி விடுறேன். நான் தலை தோட்டி விடுறேன். துண்டெடு, இதோ இருக்கு பாரு, துண்டெடு. நல்லா தொட. பாட்டிட்டு போலண்ணா, பாட்டி தொடச்சு விடுவாங்க. சேட்டை பண்ணக்கூடாதுமா. அப்பாவுக்கு சப்பாத்தி சாம்பார், அப்பாவுக்கு பசிக்குதுன்ட்டாங்கடா. சப்பாத்தி சாம்பார் அண்ட் பொரியல் வச்சிருக்கேன். மழை வேற பெய்யுது. ஈவினிங் டீ காஃபினா சார் குடிக்க மாட்டாங்க, ஒன்லி டிஃபன். பாப்பா குடும்பம் வாங்கிக்கோத. போ உள்ள போ.
நமக்கு தான் ஆனிவர்சரி. ஆனா இது கட்டுறதுக்கா இது தரேன்னா நான் தரவே இல்லை. வாட்டிங் வெட்டிங் ஹாப்பி வெட்டிங் டேயா? ஹாப்பி வெட்டிங் டே. யாருக்கு வெட்டிங் டே? எங்கடா வர மாட்டேக்கு. வந்துருச்சு. வந்துட்டு வந்துட்டு கை அப்படி நீட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி இது நாங்கள் நேற்றே கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டு. ஆனால் நேற்று அவசரத்தில் கேக் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டோம் தேவ் பண்ண அட்டுலேத்த. அதனால் இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லா இருக்கா? என்னத்த நல்லா இருக்கு, எப்பவும் போடுறது தானே. உங்க டேடி எனக்கு என்னடா கிஃப்ட் கொடுத்தாரு? வித்து போன அது புடவை, அது எப்பயோ எடுத்தது, கல்யாண ஆளுக்குன்னு கொடுக்கல, அவர் எப்பயோ கொடுத்தது. ஆமா, ஹார்டின் மாதிரி இருக்கு பாரு நடுவுல.
மூஞ்சிட்டு எப்படி ஆட் பண்ணி